அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நாம் தேடுவது நம் அருகிலேயே தான் இருக்கும், நமக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் நாம் எங்கோ தேடிக்கொண்டே இருப்போம். ஒரு பாடல் ஒன்று இருக்கு பாருங்களேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஓடுகின்றார் ஞானத்தங்கமே. எவ்வளோ பெரிய கருத்து மிக்க ஒரு பாடல். மருகு முனிவர் அடர்ந்த வனப்பகுதியில் கொடிய மிருகங்களைக் கண்டு சிறிதும் அஞ்சாமல் மூலிகைகளை தேடி பறித்து கொண்டே இருக்கிறார். 12 வயதில் வீட்டை துறந்து காட்டிற்குள் வந்தவர். இந்த மருகு முனிவர் குரு உதவியால் அவரது ஆசிரமத்தில் முறையாக கடவுளை காணும் நிலையை நோக்கி தவம் இருக்கும் முறையை கற்றார். கடவுளை காணும் முறை எவ்வளோ பெரிய விஷயங்க. தன்னை உணர்ந்தால் கடவுளை உணரலாம். தன்னை உணர்தல்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? குரு சமாதி நிலை அடைந்த பிறகு குருவின் நிலைக்கு உயர்ந்து விட்டார் இந்த மருகு முனிவர். குருவை விட ஆன்மீக சாதனை புரிந்து மோட்சம் அடைய வேண்டும், சமாதி நிலை அடைய வேண்டும் என்பதை விட இந்த பூமியில் பிறக்கும் மனிதர்கள் முதுமை அடையாமல் இளமையாக வாழ வேண்டும், அதற்கான மூலிகையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருடைய ஆர்வம் திசை திரும்பியது. அதற்கு தம்மை வைத்தே சோதிக்க வேண்டும் என பல சோதனைகளை செய்து வந்தாராம். ஆனால் உதவிக்கு சீடர்கள் யாரையும் அழைத்து செல்வதில்லையாம். சீடர்களிடம் தமது ஆராய்ச்சிகளை பற்றியும் கூறாமல் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய ஆன்மீக பாடங்களை மட்டும் முறையாக கற்றுத்தந்துவிட்டு மற்ற நேரங்களில் மூலிகையை பறிக்கவும் பரிசோதிக்கவும் வேலைகளை பார்க்கவும் வேகமாக இயங்கி கொண்டிருந்தாராம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா வயதான தோற்றமுடைய முதியவர் ஒருவர் அந்த முனிவரிடம் வந்து, நான் இந்த காட்டில் வாழும் காட்டுவாசி, தங்களை குருவாக எண்ணி வந்துள்ளேன், என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அவரை பார்த்தா ரொம்ப முதியவர், இன்றோ நாளையோ என வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். நீயோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்க, உனக்கு நான் கற்றுத்தர முடியாதுப்பா, இறந்து பிறந்து வா, அப்போது பார்க்கலாம் என்று எப்படி கூறினாராம்? சற்று ஆணவத்தோடு கூறுகிறார். இந்த ஆணவம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்க மனுஷனுக்கு, அவ்வளோதான். எதற்கும் நன்றாக யோசித்து வையுங்கள், என்னுடைய உதவி தங்களுக்கு தேவைப்படும், நாளை வருகிறேன் என்று கூறி சென்ற பின் இந்த முனிவருக்கு நைட்டு உறக்கமே பிடிக்கல. யார் இந்த மனிதன், இவன் என்ன வந்து சொல்ல வர்றான் அப்படின்றதே இவருக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்திங்கன்னா, இவருடைய குரு வந்து இவருக்கு கடவுளை காணும் முறையை வந்து சொல்லி கொடுத்தவர், அவ்வளவு கற்று தேர்ந்தவர். ஆனால் இடையில என்ன ஆயிட்டார், வேறு பக்கம் திசை திரும்பிடுச்சா? அப்போ அதை என்ன பண்ணணும், பகவான் இவரை நேர் சேர் பண்ணி கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்காகத்தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் ஆழ்ந்து யோசித்துக்கிட்டே அப்படியே படுத்துடுறாரு. இவருக்கு எப்படி நம்ம உதவுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. முனிவர் எதிர்பார்த்தது போலவே மறுநாள் என்ன பண்ணார், அந்த முதியவர் வர்றாரு. வந்தவர் கையில் ஒரு உணவு பொட்டலம் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து இந்த முனிவர் கையில் கொடுத்து இதை சாப்பிடுங்கன்றார். உடனே இவர் வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கு இந்த அவர் கொண்டு வந்த சாப்பாடு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்கார், இவரை நம்ம சமையல்காரராக வேலையில் அமர்த்தி விடலாம், தேவாமிர்தம் போல உணவு சமைத்துள்ளாரே என்று முடிவு செய்தவர், இன்று முதல் எனக்கு சமைத்து கொடுத்தால் 1 வருடம் சென்ற பின் சிஷியனாக ஏற்கிறேன் என்று வாக்கு கொடுத்த அடுத்த நொடிய முதியவர் என்ன பண்ணிட்டாரு, சமைக்க ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். முதியவர் சமைத்த உணவை ரசித்து ருசித்து உண்ட முனிவரின் உடல் வந்து 10 வயது குடர்ந்தது போல் காட்சியளிக்கிறதோடு முன்பிருந்த சோர்வெல்லாம் போயிடுச்சவருக்கு. முதியவர் மீது முனிவருக்கு மதிப்பும் அதிகமாகிடுச்சு. சரி, இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது சமையல் பண்ணுறதுக்கு விறகு தீந்துருச்சு, அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு தீந்துருச்சு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப எனக்கு வயசானனால என்னால் போய் விறகு எடுத்துகிட்டு வர முடியாது, முனிவரே நீங்கள் வந்து வெளியே போயிட்டு நீங்கள் வரும்போது காட்டிற்கு சென்று ஆசிரமத்துக்கு வரும்போது விறகை கொண்டு வாங்க என கூறமோ அவ்வளோதான். முனிவருக்கு கோபம் பொத்துட்டு வந்துருச்சு. அனைத்தும் துறந்த முனிவருக்கு கோபம் மட்டும் துறக்க முடியலையே பாருங்கள். அதுக்கு காரணம் ஆணவம்தான், வேறு ஒன்றுமே இல்லை. கோபம் வருவதற்கு காரணமே ஆணவம் தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. என்னை யாரென்று நினைத்து பேசுகிறாய்,
விறகு வெட்டுபவனைப் போலவா தெரிகிறேன்? இன்னொரு முறை இவ்வாறு சொன்னால் உன்னை சபித்து விடுவேன், சாம்பலாக்கி விடுவேன், ஜாக்கிரதை என்று கடித்து கொண்ட முனிவரை பார்த்து சிரித்தார் முதியவர். எப்படின்னு பாருங்கள். அடுத்த நொடி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஆசிரமத்து அந்த பக்கத்தில் இருந்த காய்ந்து போன கிளை முறிந்து கீழே விழுந்துருச்சு. இது தனது செயலால் தான் விழுந்தது போல் முதியவர் சென்று எடுத்து வந்ததை கண்ட முனிவர் சற்று அதிர்ந்து போயிட்டார். இந்த மனிதர் மந்திரவாதியாக இருக்குமோ? இல்லை என்றால் தனக்கு விறகு வேண்டும் என்று சொன்ன உடனே எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் ரகசியமாக இவரை கண்காணிக்க வேண்டும் என்று நினைத்தவாறு மூலிகையை தேட காட்டுக்கு சென்று விட்டார். தேடிக்கிட்டே இரு, உனக்கு ஆணவம் என்கக்கூடிய மலம் என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தானே உனக்கு கண்ணுக்கு தெரியும். ஓட ஆரம்பிச்சிட்டார். இரவு பசியோட ஆசிரமத்துக்கு திரும்பி பார்த்தா அடுப்பறையில் உணவு பானை இல்லை, முதியவரை காணா. இதை பார்த்தோன்னே சுற்றுமுற்றும் தேடுறாரு, காணாங்கவும் இருக்கு. ரொம்ப களைப்பாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி படுக்கைக்கு போய் படுக்கலான்னு சொல்லி பார்த்தா அங்கே படுக்கையில் ஒரு இளைஞன் படுத்து உறங்குவதை கண்டு கோபம் இவருக்கு தாங்கலை. உடனே கையில் இருந்த பிரம்பை எடுத்து அவனை தட்டி எழுப்புறாரு. நீ யாருப்பா இங்கே படுத்திருக்க, எந்திரிப்பா அப்படின்னு. எழுந்த இளைஞன் திடீரென்று முனிவரோட காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு நடந்துருச்சு அப்படின்றாரு. என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. தங்களுக்காக சமைத்த உணவில் மத்தை வைத்து கிளறுவதற்கு பதிலாக அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த விறகை வைத்து கிளறிவிட்டேன். உணவு முழுதும் சாம்பல் ஆகிடுச்சு, சாம்பல் கலந்துருச்சு. சாம்பல் கலந்தால் எப்படி சாப்பிட்றது? நீங்கள் என்னை சபித்து விடுவீர்கள் என பயந்து அனைத்தையும் நானே சாப்பிட்டு விட்டேன். உண்ட மயக்கத்தில் தங்களுடைய படுக்கையில் படுத்து கொண்டேன் என்றவரை இவர் கண்ணு கொட்டாமல் பார்க்குறார். முனிவர் அடி முதல் முடிவரை. அழகான இளமை தோற்றத்தில் முதியவர் இருந்ததை கண்டு வியந்து பார்த்து புரிந்து கொண்டவர்தான் தேடியது கிடைத்த மகிழ்ச்சியில் விறகு விழுந்த மரத்தடிக்கு ஓடினார். மரத்தை மேலும் கீழும் பார்த்தார், தொட்டு வணங்கினார், ஆலிங்கனம் செய்தார். புத்தருக்கு போதி மரம் போல முனிவருக்கு அந்த மரம் காட்சியளித்தது. அவர் பல ஆண்டுகளாக தேடிய அதிசய மூலிகை மருந்தே இந்த மரம்தான் என்பதை புரிந்தவர் இளைஞரான முதியவரை திரும்பி பார்த்தார். யார் இவர் அப்படி என்று திரும்பி பார்க்கும் பொழுது அவர் மறைந்திருந்தார். உணர வைத்துவிட்டார் பகவான். இனியதற்கு காட்சி? உணர்ந்தவர் தெய்வமாகிவிட்டார். அவ்வளவுதானே. தனக்கு சமையல் செய்தவர் தாம் பல ஆண்டுகளாக தவமிருந்து தேடிய கடவுள் என்பதையும், கடவுள் வேலைக்காரருடைய ரூபத்திலும் வரலாம் என்பதையும், நாம் வெகு தொலைவில் தேடுவது நமக்கு அருகிலேயே இருக்கலாம் என்பதையும் இந்த சம்பவத்தால் புரிந்து கொண்ட மருகுமுனிவர் தம் சிஷ்யர்களுக்கு இந்த பேருண்மைகளை போதித்தார். எவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருச்சு. கிடைச்சதை என்ன பண்ணணும்? பகிர ஆரம்பிச்சிட்டார். எப்படி பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கப்பா, நமக்கு அருகிலேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஒன்று புரிஞ்சுக்குங்களேன், பகவான் எந்த ரூபத்தில் வருவார், எப்படி வருவார்னு யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. அதனால தான் இறைவன் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் கடவுளாக நாம் பாவித்தோம் என்றால் நமக்கு எதற்கு ஆணவம் வரப்போகிறது, நமக்கு எதுக்கு கோபம் வரப்போகிறது, நமக்கு எதுக்கு ஆசை வரப்போகிறது? அப்போ தன்னை நினைத்து வாழும்போது தன்னை உணரக்கூடிய சக்தி தன்னால் கிடச்சிரும். தன்னை உணர்ந்தவன் பாக்கியவான், கடவுளாகிறான். அதுதான் உண்மை. இந்த பேருண்மையை அவர் என்ன பண்ணார், அவருக்குள்ளே கூட வச்சுக்காம எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. விதை விதைக்கப்படுகிறது, அந்த விதை எந்த நிலத்தில் விதைகிறதோ, எந்த நிலத்தில் அந்த விதை விழப்படுகிறதோ அது விருட்சகமாக மாறும் என்று நம்பிக்கையில் அவர் விதைத்தார். விதைத்ததே நான் உங்களுக்கு பகிர்கின்றேன் என்ற சந்தோஷத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.